மலை கிராமம் இருந்தது. அந்த கிராமம் எப்போதும் சிரிப்பும் சூரிய ஒளியும் நிரம்பிய இடம். ஆனால் ஒரு நாள் வானம் திடீரென குளிர்ந்தது. மேகங்கள் கருந்தும் காற்று உறைந்தும் போனது. கிராமத்தின் மரங்கள் மெல்ல பனியாக மாறத் தொடங்கின. மக்கள் பயந்தார்கள். ஏனென்றால் அந்த குளிர் சாதாரணமல்ல, அது ஒரு கரிய மந்திரவாதியின் செயல். அப்போது அந்த கிராமத்தின் ஓரத்தில் ஒரு சிறுவன் இருந்தான். அவன் தைரியமும் நல்ல இதயமும் கொண்டவன். ஒரு மாலை நேரத்தில் சூரியன் மறையும்போது அவன் காட்டுக்குள் ஒரு விசித்திரமான ஒளி பார்த்தான். அது ஒரு அந்திப்பூ, மாயப்பூ. அந்த பூவின் இதழ்கள் நட்சத்திரங்களைப் போல மின்னின. அவன் அருகே சென்றபோது அந்த பூவின் உள்ளே ஒரு சிறிய டிராகன் சிக்கியிருந்தது. அதன் சிறகுகள் பனி போல உறைந்திருந்தன. ஆனால் இதயத்தில் சிறிய ஒளி இன்னும் திகழ்ந்தது. சிறுவன் அந்த ஒளியை நம்பி பூவின் மையத்தில் உள்ள ஒளியை கையால் தொட்டான். அந்தச் சின்ன தொடுதலால் பூ துலங்கியது. ஒளி பரவி டிராகனின் சிறகுகள் திறந்தன. அது சின்னதும் அழகானதும் தீப்பொறிகள் போல மின்னும் கண்களுடன். அந்த நேரம் வானத்தில் கரிய பனிமேகங்கள் சேர ஆரம்பித்தன. மந்திரவாதியின் சக்தி கிராமத்தை உறையச் செய்ய முயன்றது. ஆனால் அந்த சிறிய டிராகன் தன் நெருப்பு மூச்சை மெதுவாக வெளிவிட்டது. அது ஒரு தீ அல்ல, உறுதியின் ஒளி. அந்த ஒளி வானத்தில் பாய்ந்து பனி மந்திரத்தை உருகச் செய்தது. மரங்கள் மீண்டும் பசுமையாக, குழந்தைகள் மீண்டும் சிரிப்புடன், கிராமம் மீண்டும் உயிருடன் மாறியது. அந்திப்பூ மெதுவாக மூடியது. அதன் மந்திரம் முடிந்தது. ஆனால் அந்த டிராகன் சிறுவனின் நம்பிக்கையிலும் தைரியத்திலும் வாழ்ந்து கொண்டிருந்தது. அந்த நாளிலிருந்து கிராமத்தின் ஒவ்வொரு மாலையும் சிறிது மந்திரமாய் ஒளிர்ந்தது. ஏனென்றால் அங்கே இன்னும் ஒரு அந்திப்பூவின் டிராகன் பார்த்து கொண்டே இருந்தது, நம்பிக்கை கொண்ட ஒவ்வொரு இதயத்தையும் காக்க.